நம்ம மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவ நெருங்கிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடடா! இந்த ஒரு தருணத்த தானே நம்மளுமே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து ரசிகர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா 1 மாத காலமாவே இந்த கடத்தல் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர் கதையா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்பதான் இத முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவ நெருங்கிட்டாங்க. வெண்பா இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் வரைக்குமே நம்ம மல்லி வந்துட்டாங்க அப்படிங்கிறதால, இனிமே நம்ம மல்லி வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவ்ளோ சீக்கிரமா வெண்பாவ மீட்க விடுவாங்களா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இல்ல. பல தடங்கல்கள தாண்டி தான் நம்ம மல்லி வெண்பாவ மீட்கிற மாரியான ஸ்டோரி லைன கொண்டு வருவாங்க. இன்னைக்கு சாட்டர்டே அட்லீஸ்ட் நாளைக்குள்ளயாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, மண்டேல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி லைன கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரசிகர்கள் மத்தியிலுமே இருந்துட்டுருக்கு. இப்ப வீட்டுக்கு விஜய் வரவுமே மல்லி எங்க அப்படிங்கிற மாரி தான் ராஜி கிட்ட கேட்கறாங்க. மல்லி வெண்பாவ தேடி போயிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இப்ப விஜய் கிட்ட சொல்றாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணுவாங்க, நம்ம மல்லி தேடி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி மல்லி மேல கோபம் இல்லாம இருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்களுக்குமே மல்லி மேல கோபம் வரத்தான் செய்யும். ஏன் தேவையில்லாம அவ வீட்ட விட்டு வெளியில போயிட்டுருக்கா. பல பல பிரச்சனைகள வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஏற்கனவே வெண்பாவ காணல. அவங்கள தேடி போக முடியாம இருக்கிறோம். இதுல மல்லிக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா, நான் எப்படி போய் காப்பாத்துவேன்? அப்படிங்கிற மாரி தான் விஜய் ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப மல்லி ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன்ல போலீஸோட உதவியோட தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்பாவோட ஃபோட்டோவ காமிச்சு தான் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரவுடிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்ப வெண்பாவோட ஃபோட்டோவ காமிக்கவுமே, இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்களா? அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி ஒரு பொண்ணு இங்க இல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. இப்ப பின்னாடி அந்த வசந்தி அப்படிங்கிற நர்ஸுமே நிக்கிறாங்க. ஆனா கூடவே மல்லிக்கு தகவல் குடுத்த அந்த புது நர்ஸுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இப்ப அவங்க நிச்சயமா மல்லிக்கு உதவ தான் செய்வாங்க. இப்ப மல்லி அவங்க சொல்றத கேட்டு திரும்பி வருவாங்களா? திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒவ்வொரு ரூமா நான் செக் பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில அந்த நர்ஸ் அவங்களுக்கு உதவி செய்ய தான் செய்வாங்க. வெண்பாவ இந்த இடத்துல ரொம்பவே சூப்பரா மீட்க போறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா தரமானதா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.